வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகி வந்த நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமானது நம்ம பார்த்தோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை இரவு நேரங்களில் தொடர்ந்து பதிவானது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மழை வாய்ப்புகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் எங்கெல்லாம் இன்னும் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பரவலாக மழை பெய்யும் என்று ஏற்கனவே நம்ம முன்னறிவிக்கப்பட்டபடியே பரவலாக மழை தொடங்கியிருக்கு. இது ஆரம்பம் தான், இன்னும் நமக்கு முடியலை. ஏன்னா நமக்கு ஜூன் 12ஆம் தேதி அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய காத்திருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகும். வருகிற ஜூன் 12ஆம் தேதிக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யாத பகுதிகளில் பலத்த மழையும் வெளுத்து வாங்க போகுது. வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. எதனால் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சரி, அதே மாதிரி கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதே போல தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாகவும் தமிழகத்தில் மிக கனமழை பதிவாயிட்டு இருக்கு. சாதாரண கனமழை கிடையாதுங்க, மிக கனமழை பதிவாயிட்டு இருக்கு. சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சின்னக்கல்லார், வால்பாறை, சோலையாறில் மிக கடுமையான மழை இருக்குன்னு 12 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் 12 சென்டிமீட்டர் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மிக கனமழை வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அநேக இடங்களில் இடைவிடாத மழை பொழிவும் தொடர்ந்து நமக்கு தீவிரமாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தமிழகத்தில் மிக கனமழையும் இனி அடுத்து வரப்போகிற நாட்களிலும் புரட்டி போட போகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மறுபடியும் சொல்கிறோங்க, மழை இன்னும் முடியலை. இனிமே தான் நமக்கு தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் இனிமேல் படிப்படியாக நமக்கு மழை வர ஆரம்பிச்சிடும். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கடும் கனமழை உறுதியாகி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பெரும்பாலும் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளான குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளான வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரில் இன்றைக்கும் தொடர்ந்து கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடும் கனமழை புரட்டி போடும். மற்ற இடங்கள் குன்னூர், கோத்தகிரி போன்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையும், மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மிக கனமழையும் பதிவாகும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும். ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரங்கள் வரைக்கும் சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக குண்டாறு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொடர்ந்து தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வீரபாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இது போன்ற பல இடங்கள், பெரியாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள். ஏன்னா பெரியாறு பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாயிருக்கு. ஆகவே இந்த தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான மிக கனமழை பதிவாகும். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கொளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து காணப்படும். மிக கனமழையும் கொட்டி தீர்க்கும்.
அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவிலும் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. பகல் நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கடுமையான கனமழை பதிவாகுமான்னு கேட்குறீங்க. பகல் நேரங்களில் எந்த ஒரு மழையும் கடலோர மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்காது. வெயிலின் தாக்கம் மிக மோசமாக இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ் அல்லது 39 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகும். ஆனாலும் மழை வாய்ப்புகள் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் கணிசமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 12ஆம் தேதி அன்று மிக வலுவான கனமழைக்கான வாய்ப்பும் கடலோரம் முழுவதுமாகவே எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நமக்கு மழை சரிவர பெய்யாத கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக இனி வருகிற நாட்களில் மழை பொழிவுகள் நிச்சயமா அதிகரிக்க தொடங்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் இரவு நேர மழை வாய்ப்புகளாக எதிர்பாருங்க. ஏற்கனவே நமக்கு சில பகுதிகளில் நமக்கு மழையானது பதிவானது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக மாலை நேரங்கள், ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நமக்கு ஏற்கனவே மழை வந்ததை நம்ம பார்த்தோம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இது போன்ற இந்த டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவானது அதிகரித்தது. இனி வருகிற நாட்களில் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக நமக்கு பதிவாகும். நமக்கு அடுத்ததாக உள் மாவட்டங்களிலும் இந்த ஜூன் 11 மற்றும் 12 தேதிகள் தொடர்ந்து வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், இந்த உள் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் நிச்சயமாக இந்த மழை பொழிவு கொட்டி தீர்க்கக்கூடும். உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டம், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் அநேக நேரங்களில் மழை வராதது போல இருந்தாலும் நிச்சயமாக மழை பொழிவுகள், மழை மேகங்கள் விரைவில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையானது பதிவாகும். ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பெய்தாலும் இன்னும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும். பாருங்கள், நேற்றைக்கே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னை பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவானது. அதே மாதிரி திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில இடங்களில் கனமழையானது பதிவானது. இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் தொடர்ந்து மழை வரும். ஆகவே உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்குள் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மிக கனமழை பதிவாகும். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் நாலுமுக்கு, காக்காட்சி இது போன்ற பல இடங்களிலும் தொடர்ந்து மிக கனமழையானது புரட்டி போடும். திருநெல்வேலி மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை பொழிவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அந்த மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி இங்கெல்லாம் சில நேரங்களில் விட்டு விட்டு மிதமான மழை பொழிவுகளாக எதிர்பாருங்க. மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 39.7 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 39.7 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் சின்னக்கல்லாரில் 12 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழையும், பாபநாசம் பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையாக பதிவாயிருக்கு. பாருங்கள், கோயம்புத்தூர் வால்பாறையில் 4 சென்டிமீட்டர், தேனி பெரியாறு பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதிகள் சொல்லிக்கொண்டே இருந்தோம் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. குண்டாறு அணை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும், பேச்சுப்பாறை பகுதியில் 3 சென்டிமீட்டர், தேக்கடி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும், வீரபாண்டி 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பம் தான். அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் இன்னும் வலுவான
மழை பொழிவுகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள், உள் மாவட்ட பகுதிகள் சீக்கிரத்தில் இன்று நாளை நாளை மறுநாளுக்குள் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.